சொல்லு பேபி. பேபி எங்க இருக்க? ரூம்ல தான். சரி, நான் ஒரு ரூமுக்கு வெளியே தான் இருக்கேன். வந்து டோர் ஓபன் பண்ணுவா. என்ன சொல்ற? யார் ரூமுக்கு வெளியே இருக்கியா? ஆமா பேபி, சீக்கிரம் வந்து ஓபன் பண்ணு. ஏய், இது பேச்சுலர் ரூம் டி. நீ எதுக்கு இங்க வந்த? வந்தா என்ன இப்போ? அதான் அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்ல நம்ம லவ் பண்றது. தெரியும் தாண்டி. அதுக்கு நீ இப்படி சொல்லாம கொள்ளாமையா வருவ? சரி, அதான் வந்துட்டேன்ல. சீக்கிரம் வந்து ஓபன் பண்ணு. இங்க யாருமே தெரியல. ஒரு வயசானாலும் என்னையே பார்த்துட்டு இருக்கான். வந்துட்டேன். பொறுக்கி. வயசானாளா? ஐயோ, ஹவுஸ் ஓனர். சரி வை தோர வர. டேய் சீக்கிரம் எஞ்சி ஷர்ட் பேண்ட் போடுங்கடா. யாரு வந்துட்டாடா? உன் ஆளெல்லாம் ஏன்டா இங்க கூப்பிடுற? நான் எங்கடா கூப்பிட்டேன்? அவளே ரூம் வாசல்ல வந்து நிக்கறாடா. சீக்கிரம் எஞ்சி போய் கிச்சன்ல பாத்ரூம்ல படுடா. இருக்காதடா. நானே இப்பதான் நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு வந்தேன். என் தூக்கத்துல ஏன்டா மணலி போடுறீங்க? டேய் நீ போய் பாத்ரூம்ல படுங்க, நான் கிச்சன்ல படுத்துக்கிறேன். பேபி, எப்படி என்னோட சர்ப்ரைஸ்? சூப்பர். சீக்கிரம் உள்ள வா. இப்பதான் எழுந்தியாடா? ஆமாடி. அப்போ இரு, நான் போய் உங்க எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வரேன். டீயா? ஏய் அதெல்லாம் வேணாண்டி. ஐயோ, இன்னைக்கு என்னலாம் நடக்க போதோ? கது மூடாமையா பேசிட்டு இருந்தேன். டேய், கிச்சன் துணி எங்க இருக்கு? எதுக்குடி? சூடா இருக்கும்ல. கிச்சன் துணி இந்தா. டேய், என்னடா இது? சீ, இதுவாடா கிச்சன் துணி? ஆமா, இதுவாச்சும் பரவாயில்ல. நாங்கெல்லாம் கோணி பையும் கால் தொடைக்கிற மேட்டம் தான் கிச்சன் துணியா யூஸ் பண்றோம். நான் கையிலேயே தூக்கிக்கிறேன். டேய், கிளாஸ் கொடு. உனக்கு ஓகே, இவங்க ரெண்டு பேருக்கும்? டேய், என்னடா இவன் கவர நீட்றான்? இந்த ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தாண்டி இருக்கு. டேய், என்னடா டீ? இப்போ இவன் என்னடா குடிப்பான்? இங்க இப்படி தாண்டி கையில கடிக்கிற எல்லாத்துலயும் ஊத்தி குடிப்போம். தோ பாரு, அடுத்த வாட்டி சர்ப்ரைஸ் பண்றேன்னு இப்படி சொல்லாம கொள்ளாமலாம் எங்க ரூமுக்கு வராத, புரியுதா? மச்சான், ஒர்க் டைம் ஆயிடுச்சுடா, நான் கிளம்புறேன். பாய்டா. பாய்டா. ஏய், அவன் போட்டு போற டி-ஷர்ட் நான் உன் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தது தானே? ஆமா, இரு நான் போய் வாங்கிட்டு வரேன். டேய் இது யார வாங்கி கொடுத்த டி-ஷர்ட்ரா? இதுவா நான் போட்டு போறேன். இரு, அங்க ஒரு பொண்ணு பாறடா. நான் உள்ள எதுவும் போலடா. டேய். ஐயோ, நான் ஷர்ட் இல்லாம அந்த பொண்ணு வேற பாத்துட்டா. சாரிடி, இவனுங்க எல்லாரும் இங்க இப்படி தான் பண்ணுவானுங்க. ச்சே, நான் உன் பர்த்டேக்கு இந்த டி-ஷர்ட் எவ்வளவு ஆசையா வாங்கி கொடுத்தேன்னு தெரியுமா? சிஸ்டர், இதாச்சும் பரவாயில்ல. நான் வாட்டர் ஜெட்டி போட்டுங்கிறத பார்த்து என்னோட ஆள் எனக்கு பிராண்டட்ல புது ஜெட்டி வாங்கி கொடுத்தா. அதை நான் ஒரு நாள் தான் போட்டேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அது எவன் போட்டு சுத்தினுக்குறானே தெரில. ஆமாடி, இங்க நம்ம பர்சனலா எதுவுமே வச்சுக்க முடியாது. கரெக்டா சொன்ன மச்சான். டேய் ஒரு நிமிஷம் இரு. இது என்னோட பிரஷ் தானே? உன் பிரஷா? ஆமா, நான் வந்ததுலேருந்து இந்த பிரஷ்ல தான் பல்லு வலிக்கிட்டு இருக்கேன். நம்ம தானே வந்து எடுக்கணும், இன்னும் எடுக்கிறான். காவியா நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வா. சாப்பிட்டேன். 4 இட்லியும் ஒரு மெதுவடையும் சாப்பிட்டேன். சரிம்மா, எனக்கு வேலை இருக்கு, நான் ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்றேன்.
ம். ஹேய் என்னாச்சு? இல்ல அவன் ஏன் அவங்க அம்மா கிட்ட சாப்பிட்டேன்னு போய் சொல்றான்? பின்ன நாங்க ஏதோ சாப்பிடலாமா பட்னியா இருக்க நான் சொல்ல முடியும்? இங்க பார், நாங்க எதுவுமே சாப்பிடாம கஷ்டத்திலே இருந்தாலும் எங்க வீட்ல நாங்க இங்க வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கோமான்னு தான் சொல்லுவோம். ஏன் தெரியுமா? அப்பதான் நாங்க அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அதான். சரி வா, உனக்கு என்னோட ரூம்மேட்ஸ் எல்லாரையும் இன்ட்ரோ கொடுக்குறேன். ம். உள்ளவா. இவன் தான் கார்த்திக். இவன் பெரிய போட்டோகிராஃபர். சூப்பர். அப்பனா எங்க மேரேஜுக்கு நீங்க தான் போட்டோகிராஃபர். உங்க மேரேஜுக்கா? இது வேற என்ன சின்ன இந்த ஷாலை இப்படியே பிடிச்சிக்கோ. சார், நம்ம போட்டோ ஷூட்டை இன்னொரு நாள் மாத்திக்கலாமா? ஏன் சார் என்னாச்சு? இந்த கேமரா அப்டேட் பண்ணதுல இருந்து டிஸ்ப்ளே பிளாக்கா இருக்கு. என்ன சின்ன தெரியல. ஏய் மூதேவி, லென்ஸோட கேப்பை கட்டிட்டு பாடுறா. இதை மறந்துட்டேன் சார். இப்பயே போயிடலாம் சார். சின்னத்துல போட்டோ எடுக்க போறோம். ஸ்மைல் ஸ்மைல் ப்ளீஸ். கண்டிப்பா. இவர் தான் எங்களோட செஃப். பேரு கோபால். நீங்க எல்லாருக்குமே இவர் தான் சமைச்சு கொடுப்பாரு. அப்படியா? உங்களுக்கு எப்படி சமைக்க தெரியும்? ஏதாவது செஃப் கோர்ஸ் பண்றீங்களா? ஆமா. சாம்பார் செய்வது எப்படி? சாம்பார் செய்ய முதலில் பருப்பு தேவை. பருப்பா? அது எங்க இங்க இருக்கு? ஆனா இன்னைக்கு உங்களுக்கு தயிர் சாதம் தான். சாவுங்களா? ஆமாங்க, யூடியூப்ல செஃப் கோர்ஸ் படிச்சிட்டு இருக்கேன். யூடியூப்லயா? ஏதாவது சொல்லி சமாளிடா, கண்டுபிடிச்சிட போறாங்க. சரி சரி வா, அடுத்த ஆளு இன்ட்ரோ கொடுக்குறேன். அப்புறம் இவரு யாருன்னு தெரியலையே. தெரியலையா? இரு கேக்குறேன். ஆமா ப்ரோ, யார் நீங்க? ப்ரோ நான் அஜய் ஃப்ரெண்டு. எந்த அஜய்? ஹைட்டா கருப்பா இருப்பானே. ஹைட்டா கருப்பாவா? அவன் கூட மெக்கானிக் இன்ஜினியரிங். அந்த அஜயா ப்ரோ? ப்ரோ அவன் ஃபர்ஸ்ட் இந்த ரூமே இல்ல, மேல் ரூம். மேல் ரூமா? மேல இடம் இல்லாம தான்டா நானே உன் கூட கீழே தங்கிட்டு இருக்கேன். சரி ப்ரோ, 2 நாள் இருந்துட்டேன், இன்னும் 1 வாரம் இருந்துட்டு போயிடுறேன். 1 வாரமா? டேய், டைம் 1 ஆயிடுச்சு. இன்னும் சாப்பிட எதுவுமே செய்யல. சரி ஓகே, உங்களுக்குலாம் என்ன வேணும்னு சொல்லுங்க. 1/2 அன் ஹவர்ல நானே செஞ்சு தரேன். அதெல்லாம் எதுவும் வேணாம். இப்போ நாங்க எல்லாரும் மேரேஜ் தான் போறோம், அங்க சாப்பிட்டு போவோம். சரி ஓகே, அப்ப நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். உங்களை எப்பரா கூட்டு போறது? ஹேய், அங்கெல்லாம் வேணாண்டி. ஏண்டா, உங்களோட ஃப்ரெண்ட் மேரேஜ்க்கு தானே போறீங்க? ஃப்ரெண்ட் மேரேஜ்லாம் இல்ல. அப்போ உங்க ரிலேட்டிவ் மேரேஜா? அவங்க மேரேஜும் இல்ல. கண்டுபிடிச்சிட்டேன். இவனோட எக்ஸ் மேரேஜ்க்கு தானே போறீங்க. வாய வச்சு சும்மா விதா பத்தியது. ஏய் அது இல்லடி, இங்க பக்கத்து தெருவில் ஒரு மண்டபம் ஒன்று இருக்கு. அங்க எப்போ என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் நாங்க எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு வந்துருவோம். இன்னைக்கு யாரும் எங்கேயும் போக தேவையில்ல. நானே லஞ்ச் செய்றேன். எல்லாரும் இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். தம்பி தம்பி, டேய் ஹவுஸ் ஓனர்ரா. ஐயோ ஐயோ, செத்தோண்டா. அந்த ஆளுக்கு மட்டும் வீட்டுல பொண்ணு இருக்க தெரிஞ்சா வீடு காலி பண்ணி தெருவு அனுப்பிச்சிருவான்டா. டேய் இப்போ என்னடா பண்றது? டேய் தம்பி தம்பி, டேய் இருக்கீங்களா இல்லையா? டேய் தம்பி, பாத்துக்கலாம்டா. டேய் உள்ள என்னடா பண்றீங்க? வாங்க ஹவுஸ் ஓனர். என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? நாளைக்கு வரதுக்கு இப்ப சொல்லிட்டு போலான்னு வந்தேன். டேய் ஹவுஸ் ஓனர் ஒரு சேர் எடுத்து போடுறா. உட்காருங்க ஹவுஸ் ஓனர். காலையில வீட்டு வாசல்ல பொண்ணு நின்றுச்சா? யார் அந்த பொண்ணு? அது 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 அந்த பொண்ணு அந்த பொண்ணா? அந்த பொண்ணே தான். காலையிலே கதவு தட்டிட்டு சோப்பு வாங்கிக்கிறியா சர்ஃப் வாங்கிக்கிறியான்னு தொல்லை பண்ணிட்டு இருந்தா. ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு, திட்டி விட்டேன். அவ போயிட்டா. ஓஹோ, அப்போ வீட்டு வாசல்ல பொண்ணோட செருப்பு இருக்கே, அது யாருது? ஐயோ, அது இது எது? இங்க நடந்த எல்லா உண்மையும் நாங்க சொல்லிடுறோம்.
இதை நான் சொல்றதுனால எங்க எல்லாரும் ரூம் விட்டு காலி பண்ணிருங்கன்னு சொல்லிட மாட்டீங்களே? அது நீ சொல்றத பொறுத்து இருக்கு. நீங்க வாசல்ல பார்த்த செருப்பு பொண்ணோடது இல்ல, இவனோடது. சொல்லிடலாம்டா. இவனோடதா? கொஞ்ச நாளாவே இவன் சரியில்லை. லிப்ஸ்டிக் எடுத்து போட்டுக்கிறான், பூ எடுத்து வச்சுக்கிறான், பொண்ணுங்க ட்ரெஸ் வாங்கி மாட்டிக்கிறான். இதெல்லாம் எப்படி வெளியே சொல்றதுன்னு தெரியாம இவ்வளவு நாளா உங்ககிட்ட மறைச்சிட்டோம். சாரி ஹவுஸ் ஓனர். தப்பு 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 தப்பு. நீங்க பண்றது எல்லாமே தப்பு. இப்போ என்னடா பண்ண? இதெல்லாம் நம்ம தடுக்க கூடாது. அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். அம்மா இங்க வாமா. இதோ வரேன். இதுக்கப்புறம் உன் பேர் கார்த்திக் இல்ல, கார்த்திகா. நீ ஒன்னும் கவலைப்படாத. உனக்கு பிடிச்சத நீ பண்ணு. உனக்கு ஓகேனா சொல்லுமா. பக்கத்துல ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்கு, அங்க நான் பேசி உன்னை சேர்த்து விடுறேன். ஓகே அங்கிள், எப்ப சேர்த்து விடுவீங்க? அங்கிள் அங்கிள், அவன் இன்னும் முழுசா மாறல. அவன் மாறினதுக்கு அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். சாய முன்னு இருக்க மாட்டியாடா? சரிம்மா, நான் கிளம்புறேன். வரேன்டா. அப்புறம் இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான்டா ஜாக்கிரதையா இருக்கணும். இவ்வளவு கிட்ட வந்து பேசுறாங்க. சரிம்மா. அவ்வளவுதான், கேம் ஓவர். எங்க போச்சுன்னு தெரியல. ஹாய் அங்கிள், நீங்க எப்ப வந்தீங்க? அங்கிள் 1 hour மட்டும் டைம் தரீங்களா? எதுக்குடா? வீட்டை மொத்தமா காலி பண்ணிட்டு போறதுக்கு. டேய் அங்க பாருங்கடா, டூலெட் போர்ட் மாட்டிருக்கு. நம்ம அங்க வீடு கேட்டு பார்க்கலாம். மறுபடியுமா? டேய் இருங்கடா, நானும் வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் என்று செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மள இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க.